ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நம்ம சேனல் கிராக் வித் ஷாமா. இன்றைக்கி நம்ம ஒரு நூலக ஆசிரியரை பற்றி பார்க்க போகிறோம். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கரதாச சுவாமிகள். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவர் எதில் ஃபேமஸ் அப்படின்னா நாடக தமிழை வளர்த்ததுலேயே இவர் ரொம்ப ஃபேமஸ். நாடக தமிழை வளர்த்த நல்லறிஞராய் திகழ்ந்த சங்கரதாச சுவாமிகள் நாடகங்களை உருவாக்கிய ஆசிரியர்களுக்கெல்லாம் முன்னோடியாகவும் முதல்வராகவும் விளங்கினார். பெரும்புலவர்கள் சுவாமிகளின் பாடல் திறத்தையும் உரையாடல் தரத்தையும் உணர்ந்து நெஞ்சார பாராட்டியுள்ளார். இளமையில் புலவரேலு பழனி தண்டபாணி சுவாமிகளை தேடி சென்று தமிழறிவை பெற்ற இவர் தம்முடைய 16வது வயதிலேயே கவியாற்றல் பெற்று வெண்பா, கலித்துறை, இசை பாடல்களை இயற்றத் தொடங்கினார். இரணியன், ராவணன், யமதர்மன் ஆகிய வேடங்களில் நடித்து புகழடைந்த போது அவருடைய வயது 24. வண்ணம் சந்தம் பாடுவதில் வல்லவராயிருந்த சுவாமிகளின் சந்த குழிப்புகளின் சொற்சிலப்பங்களைக் கண்டு அக்காலத்தில் மக்கள் வியப்புற்றனர். சங்கரதாஸ் சுவாமிகள் சமரச சன்மார்க்க சபை என்னும் நாடக குழுவை உருவாக்கினார். இந்த குழுவில் பயிற்சி பெற்ற S.T. கிட்டப்பா நாடக கலைத்துறையில் பெரும் புகழ் ஈட்டினார். மேடை நாடகம் தரம் குன்றிய நிலையில் மதுரை வந்த சுவாமிகள் 1918 தத்துவ மீனலோசனி வித்துவ பாலசபை என்னும் நாடக அமைப்பை உருவாக்கி ஆசிரியர் பொறுப்பேற்றார். இங்கு உருவானவர்களே TKS சகோதரர்கள். நாடகத்தின் மூலம் மக்களுக்கு அறிவொழுக்கத்தையும் தமிழின் பெருமையும் பண்பாட்டையும் தம் சுவை மிகுந்த பாடல் உரையாடல் வழியே உணர்த்திய சங்கரதாச சுவாமிகளை நாடகத்துறை கலைஞர்கள் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்று உளமகிழ்ந்து போற்றுகின்றனர். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இவரை பற்றி நமக்கு நோட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.